வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். டிசம்பர் 19ஆம் தேதி மத்திய இஸ்ரேல் மீது ஏமன் குழு ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் யாக்யா சாரி அறிவித்தார். ஒரு வாரம் கழித்து இஸ்ரேலிய ராணுவம் சனா சர்வதேச விமான நிலையம், ஹெசியாஸ் மற்றும் ராஸ் கெனடி மின் நிலையங்கள் மற்றும் ஹொடைடா, சாலிஃப் மற்றும் ராஸ் கெனடி துறைமுகங்களின் உள்கட்டமைப்பை தாக்கி பதிலடி கொடுத்தது. இந்த ஏட்டிக்கு போட்டி ராணுவ நடவடிக்கைகள் இஸ்ரேலுக்கும் ஹவுதிகளுக்கும் இடையில் ஒரு புதுப்பிக்கப்பட்ட சுழல் விரிவாக்கத்தை ஏற்படுத்தியது. ஹவுதி என்பது ஈரானிடம் எஞ்சியுள்ள கடைசி ஆயுதம். ஒருவேளை ஹவுதியும் ஹமாஸ் மற்றும் ஹெஸ்பொல்லா போல கவிழ்ந்தால் ஈரான் தமது ஆதரவு இயக்கத்தின் முதுகுக்கு பின்னால் நின்று போர் புரிய முடியாது. தமது படையை களமிறக்க வேண்டும். ஹமாஸ், ஹெஸ்புல்லா மற்றும் சிரிய ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தின் தோல்விக்கான பாதையை ஹவுதிகள் பின்பற்றுவார்கள் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்தார். காசாவில் இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டு வரும் வரை இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை அதிகரிக்கப் போவதாக ஹவுதி அரசியல் பணியக அதிகாரி மொஹாமட் அல் புகாய்தி தொடர்ந்து உறுதியளித்துள்ளார். அவருக்கு ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவின் கதை தெரியுமோ இல்லையோ என்பது தெரியவில்லை. இந்த உக்கிரமான சொல்லாட்சி ஹவுதிகளுக்கு இருந்த போதிலும் இஸ்ரேலின் விரிவாக்கப்பட்ட இராணுவ தாக்குதல் பலத்திற்கு எதிராக ஹவுதிகளால் பெரிதாக எதையாவது சாதிப்பது சுலபம் அல்ல. அதே நேரத்தில் இஸ்ரேலிய எதிர்ப்பு அரங்கிலிருந்து ஹெஸ்புல்லா போல ஹவுதிகளுக்கு பலவீனமாகி ஒதுங்கும் நிலைமை ஏற்பட்டால் ஈரானின் கையில் இஸ்ரேலுக்கு எதிராக தூக்கி போட வேறு சீட்டும் இல்லை. ஹவுதிகளுக்கு ஈரானின் தொடர்ச்சியான ரகசிய ஆதரவு விருப்பத்துக்குரியதாக இருக்கலாம். யார்தான் வலிய வந்து பணமும் ஆயுதங்களும் கொடுக்க போகிறார்கள்? பொருளாதார சீரழிவில் உள்ள ஏமனில் உள்ள ஹவுதிகளுக்கு இது அதிர்ஷ்டம். ஆனால் அதற்காக ஹவுதி தலைவர் தமது உயிரியை பணியம் வைப்பாரா என்பது தெரியவில்லை. ஹமாஸ், ஹெஸ்புல்லாவால் கொல்லப்பட்ட தலைவர்களது புகைப்படங்கள் ஹவுதி தலைவரது பதுங்கு குழியின் சுவர்களில் நிச்சயம் இருக்கும். தமது புகைப்படம் அதற்கு அடுத்ததாக வருவதை அவர் விரும்புவாரா? தீவிரமடைந்து வரும் இஸ்ரேல் ஹவுதி மோதல் ஏமனின் எல்லைகளை தாண்டி மேற்கத்திய வர்த்தக கடல்சார் சொத்துக்களை தாக்கும் ஆற்றலை ஹவுதி வைத்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். சீனா, இந்தியா, மலேசியா உட்பட ஆசிய நாடுகளுக்கு சென்ற கப்பல்களை ஹவுதிகள் தாக்கி உள்ளனர். இந்தியாவுக்கு சென்ற கப்பலை கைப்பற்றி அதன் மாலுமிகளை இன்னமும் ஏமனில் அடைத்து வைத்துள்ளார்கள். ஹவுதி ஏவுகணை தாக்குதலில் இருந்து பொதுமக்கள் உயிரிழப்பை கட்டுப்படுத்துவதில் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு பெரிதும் பயனுள்ளதாக இருந்த போதிலும் ஹவுதிகளை முழுமையாக அளிக்க வேண்டிய நிலையில் இஸ்ரேல் உள்ளது. ஹவுதிகளால் பாதிக்கப்பட்ட ஆசிய நாடுகள் பல உள்ள போதிலும் அந்த நாடுகள் ஹவுதிகளை தாக்குவதை விட தமது இழப்புகளை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் உள்ளன. ஹவுதிகளின் அச்சுறுத்தலை தணிக்க இஸ்ரேல் ஏன் மிகவும் கடினமான நிலையில் உள்ளது? ஹமாஸ் மற்றும் ஹெஸ்போல்லாவை நசுக்கி எறிந்தது போல ஏன் இஸ்ரேலால் செய்ய முடியவில்லை? காரணம் தூரம் அதிகம். லெபனானில் செய்தது போல ஒரு தரை படையெடுப்பை செய்ய முடியாது. லெபனான் அல்லது பாலஸ்தீனத்திற்கு எதிரான எந்த ஒரு இஸ்ரேலிய போரிலும் துருப்புக்களை அனுப்ப நாங்கள் தயார் என்று ஹவுதி தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி மார்ச் 2018 அறிவித்தார். ஆனால் கடைசி வரை அப்துல் மாலிக் அல் ஹவுதி அனுப்பவில்லை. இது ஹவுதிகளின் வாய்ச்சொல் வீரத்தை காட்டுகிறது. ஹவுதிகள் ஹெஸ்போல்லாவுடன் வலுவான கூட்டணியை உருவாக்கினாலும் இஸ்ரேலிய அதிகாரிகள் ஹவுதி அச்சுறுத்தல்களுக்கு ஒப்பீட்டளவில் சிறிய கவனமும் செலுத்தவில்லை. காரணம், ஹவுதிகளால் இஸ்ரேலுக்கு பெரிய ஆபத்து எதையும் செய்ய முடியாது. ஆகஸ்ட் 2018 எகிப்துக்கு செல்லும் சவுடி எண்ணெய் கப்பலை ஹவுதிகள் தாக்கிய போது பாப்பல் மண்டேப் நீரணியை தடுத்தால் ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நேத்தன்யாகு அச்சுறுத்தினார். ஆனால் அப்போது அவர் ஹவுதி மீதான இஸ்ரேலின் கொள்கையை தெளிவுபடுத்தவில்லை. அதற்கு ஹவுதிகளுக்கு எதிரான விமான தாக்குதல்களின் கடுமையான வரம்புகள் மற்றும் ஒரு முக்கியமான காரணியாகும். ஏமனில் சவுடி தலைமையிலான ராணுவ தாக்குதலின் போது ஹவுதிகளுக்கு எதிராக விமான தாக்குதல்களை, தரைப்படை வரிசைப்படுத்தல்களை இணைத்த போது மட்டுமே கூட்டணியால் அர்த்தமுள்ள பிராந்திய ஆதாயங்களை அடைய முடிந்தது. அப்போது கூட அமெரிக்க விமானங்களை சவுடி தலைமையிலான கூட்டணியின் விமானங்களுக்கு வானில் வைத்து எரிபொருள் நிரப்பியது. அது டொனால்ட் ட்ரம்பின் ஆட்சி காலம். ஹவுதி ராணுவ சொத்துக்கள் மீது இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் விமான தாக்குதல்களில் ஆங்காங்கே தீவிரமாக நடக்கின்றன. அடுத்த கேள்வி, இஸ்ரேலுக்கு எதிராக ஹவுதிகளை ஈரான் எவ்வாறு ஆதரிக்க முடியும்? அசாத்தின் அதிகாரத்தின் வீழ்ச்சி மற்றும் இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் ஈரானின் எதிர்ப்பு அச்சுத்திறன்களை கடுமையாக சிதைத்ததால் ஏமனின் மூலோபாய முக்கியத்துவம் டெஹ்ரானுக்கு உயர்ந்துள்ளது. தனது புத்தாண்டு உரையில் ஈரானிய சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி ஹவுதிகளையும் ஹெஸ்புல்லாவையும் எதிர்ப்பின் சின்னங்களாக போற்றி ஏமன் வெற்றி பெறும் என்று அறிவித்தார். முன்னாள் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை IRGCயின் தளபதி ஹொசைன் அல்லாகரம் ஈரானின் எதிர்ப்பு அச்சின் முதுகெலும்பாக சிரியாவை ஏமன் மாற்றியுள்ளது என்று சமீபத்தில் வாதிட்டார். ஹவுதிகள் ஈரானின் இஸ்லாமிய எதிர்ப்பின் அச்சின் விரிவாக்கத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள் என்பதை மறக்க முடியாது. ஹெஸ்பொல்லாவின் அழிவு, அசாத்தின் வீழ்ச்சி மற்றும் ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கங்களின் பதுங்கல் ஆகியவை ஹவுதிகளுக்கு ஈரானிய உதவிக்கு வழிவகுக்கும்.
ஆயுத உற்பத்தியில் நாங்கள் தன்னிறைவு பெற்றுள்ளதாக ஹவுதிகள் கூறினாலும் சமீப நாட்களில் ஈரான் ஏமனுக்கு ஆயுத ஏற்றுமதியை விரிவுபடுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. பாலஸ்தீன் 2 ஏவுகணைக்கும் ஈரானிய ஃபட்டா வகுப்பு ஏவுகணைகளுக்கும் இடையே உள்ள நெருங்கிய ஒற்றுமை குறிப்பிடத்தக்க கவனத்தை பெற்றுள்ளது. ஹவுதிகள் ஈரானிய ஆதரவை வேறு வழிகளிலும் கூறலாம். ஹவுதிகள் இஸ்ரேலுக்கு எதிராக பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதலை நடத்த முடிவு செய்தால் ஈராக்கின் ஹஷ் அல் சாபி மற்றும் ஹரஹத் எஸ்போல்லா அல் நுஜாபா இயக்கத்தினரின் ஆதரவை பெறக்கூடும் என்று ஈரானிய பாதுகாப்பு நிபுணர் ஹசன் ஹனிசாதே வாதிடுகிறார். இஸ்ரேல் ஹவுதி மோதல் அதிகரிக்கும் வாய்ப்புகள் நிச்சயமாக உள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹவுதிகளுக்கும் இடையிலான பகைமை தீவிரம் அடைந்துள்ளமை தற்போது நடைபெற்று வரும் ஏமன் உள்நாட்டு போரை மீண்டும் தூண்டும் ஆற்றலை வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் தற்போதைக்கு ஹவுதிகள் சனா மீது தங்கள் பிடி பாதுகாப்பாக இருப்பதாகவும் தங்கள் போட்டியாளர்களால் சிறிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்றும் நம்புகிறார்கள். இதுதான் தற்போதைய நிலைமை.